2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுகவின் இன்பதுரை பெற்ற வெற்றி செல்லாது எனும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மிக முக்கியமான ஒரு மேல்முறையீட்டு மனுவை தற்பொழுது அதிமுகவின் எம்பியாக தற்பொழுது இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் தாக்கல் செய்த 2016ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இன்பதுரை அவர்கள். ஆனால் அவரது இந்த வெற்றியை எதிர்த்து அப்பாவு அவர்கள், முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த கடைசி 3 கட்ட வாக்குப்பதிவு மற்றும் தபால் வாக்குகளை மீண்டும் எண்ணுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு அதிரடி நடவடிக்கையாக கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு உத்தரவாக அப்பாவு அவர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார், இன்பதுரை அவர்களது வெற்றி செல்லாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மீண்டும் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரித்து ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த உத்தரவு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவுக்கு எதிராக அதிமுகவின் இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் சொன்னது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மை குறித்து மட்டும்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை விடுத்து யார் வெற்றி பெற்றார் யார் வெற்றி பெறவில்லை என்ற ரிட் மனுவிற்குள் அவர்கள் சென்று அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது, தீர்ப்பை வழங்கியிருப்பது சரியானது அல்ல. டாக்டரின் ஆஃப் மர்ஜர் என்று சட்டத்துறையில் ஒரு கோட்பாடு சொல்வார்கள். அந்த கோட்பாட்டை சென்னை உயர்நீதிமன்றம் மீறி இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று இன்பதுரை அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்பொழுது உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறை என்பதால் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.